என்ன முயற்சி பண்ணாலும், என்ன மாரி ப்ராக்டிஸ் பண்ணாலும், நம்மளால் ஒரு கதாபாத்திரத்துக்கு மாற முடியலைன்னா, அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக மாறிடுவீங்க. அதாவது வந்து இப்போ உங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை பற்றி ஃபுல்லாக அவங்க விவரிக்கலைன்னா, அவன் யார்? மீன் வியாபாரியா? இல்லை மீன் வியாபாரியில் மீன் வெட்டுறானா? ஒரு ரவுடியா? இப்படி நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணி அவனோட பேக் ஸ்டோரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாநாயகனோட பேக் ஸ்டோரி, அவன் என்ன வேலை பார்க்குறான், என்ன படிச்சிருந்தான், அவனோட வாழ்வியல் என்ன அப்படிங்கிறப்ப நீங்களாகவே வந்து என்ன பண்ணலாம்னா இயக்குனர்கிட்ட கேட்கணும். இயக்குனர்கிட்ட வந்து அவ்வளவா டீப்பாலாம் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லைங்கன்றாங்கன்னா அவர் அப்படியே கூட அப்படி தான் சொல்லுவார். ஸ்பாட்டில் வந்து தான் நான் இப்படி எதிர்பார்க்கலங்கம்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் முன்னாடியே தயாராகிக்கணும். அந்த கதாபாத்திரத்தோட முன் ஸ்டோரி, பின் ஸ்டோரி, இந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் எப்படி போய் முடியும், எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே நம்மளால் மாற முடியலன்னு, நீங்கள் மாறிடுவீங்க. வளர்ந்து வர நிறைய நடிகர்கள் பண்ணுற இன்னொரு பெரிய மிஸ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கண்டினியூட்டி. ஆக்ஷன் கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூட்டியை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குருவாங்க. நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ண முடியலை, அதை கரெக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலைன்னா நீங்களே என்ன பண்ணணும்னா எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன மாதிரி நம்ம எந்தெந்த ஆக்ஷன் பண்ணோம், ரியாக்ஷன் பண்ணோங்கிறத நீங்கள் வந்து கண்ணாடி மாதிரி உங்கள் முன்னாடி கண்ணாடி இல்லைன்னாலும் நீங்கள் கண்ணாடி மாதிரி நீங்கள் எதை உள்வாங்கிக்கிறணும். இப்போ நான் சொன்னேன்ல கண்ணாடி மாதிரி உள்வாங்கிக்கிறணுங்கிறப்ப என் கை இப்படி போச்சுல அப்படிங்கிறப்ப எப்போ அந்த வார்த்தை வருதோ அந்த வார்த்தை வர்றப்போ நீங்கள் அந்த கையை இப்படி கொண்டு வரணும். அப்படி நீங்கள் வார்த்தைக்கு தக்குன்னு உங்கள் கை உடலை நீங்கள் அசைக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த வார்த்தை வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆக்ஷன் கண்டினியூட்டி ஈவனாக வரும். எதிர்கதாபாத்திரம் பேசுகிற இந்த இடத்துல நம்ம இப்படி திரும்பணும், அதே மாதிரி அவங்க பண்ணுறப்ப நம்ம அப்படி குனிஞ்சோங்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அந்த உச்சரிப்பு இருக்குது பார்த்திங்களா, நடிப்பை ஃபாலோ பண்ணி ஆக்ஷன் கண்டினியூட்டி பண்ணாமல் நீங்கள் அந்த வசனங்களை வார்த்தைகளை கவனத்தில் வச்சு நீங்கள் ஆக்ஷன் கண்டினியூட்டியை மைண்டில் ஏற்றுனீங்கன்னா அந்த ஆக்ஷன் கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஷாட் எடுக்கிறப்ப கூட நீங்கள் சாதாரணமாக க்ளோஸ் தான் எடுக்கிறாங்க, கையெல்லாம் வராதுன்ட்டு நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க விரலில் சிகரெட் இருக்கிற மாதிரியே அந்த பாவனை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சிகரெட் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அது உங்கள் கையை சுடப்போருங்கிற ஒரு உணர்வுலாம் உங்களுக்கு இயல்பாக கற்பனையில் இருந்தால் தான் உங்களால் அந்த க்ளோஸ் அப் ஷாட்டில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் எப்படி ஒரு வசனம் ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஆக்ஷன் கண்டினியூட்டியும் மிக மிக முக்கியம்.